வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்துட்டு சொல்லு அரசிமாங்கிறாங்க. அண்ணி எங்கே இருக்கீங்கன்னு அரசி கேட்க, நான் ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க மீனா. ஓ அண்ணி, நீங்கள் இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச முடியுமான்னு அரசி கேட்க, ஏன் என்னாச்சுங்கிறாங்க மீனா. அவங்க கையில் காஃபி கொட்டிருச்சு அண்ணி அப்படின்னு அரசி சொல்ல, ஐயோன்னு பதறாங்க மீனா. இல்ல பதட்டப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அரசி சொல்ல, மீனா யோசனையா நடக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மறுபடியும் நாடகம் போடுறியான்னு அப்பா திட்டாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வீட்டை விட்டே போயிடுவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஏன் உங்க வீட்டு ஆம்பளைங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியல நீ. ஆனா அப்பா பேசிட்டு போன கோவத்துல அம்மா இன்னும் சாப்பிடாமையே இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேச முடியுமா அப்படின்னு அரசி கேட்க, இல்லை நான் நேர்லேயே வரேன் அப்படின்னு மீனா சொல்ல, அரசிக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிடுது. தேங்க்ஸ் அண்ணி அப்படின்னு ஃபோனை வைக்கிற அரசி எதிர் வீட்டை பார்க்க அங்கே குமரவேலு இன்னமும் அரசியவே தான் பார்த்துட்டு இருக்காரு. அரசி ஒரு திருப்பிட்டு உள்ளர போக அரசின்னு கூப்பிடுறாரு. டேய் டேய் என்னடா அப்படின்னு பாட்டி கூப்பிட திரும்பி பார்க்குறாரு குமரவேல். எதுக்கு அந்த பிள்ளையவே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாட்டி கேட்க, என்னன்னு சொல்றதுன்னு தவிக்கிறாரு குமரவேல். உன் அப்பனும் பெரியப்பனும் உனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. சாயந்தரம் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர போறாங்க அப்படின்னு பாட்டி சொல்ல, அட நீங்க வேற அப்பத்தா, எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை அப்படின்னு முகத்தை ரொம்ப வருத்தமாக வச்சுட்டு சொல்ல, எங்க உன் கல்யாணத்தை வச்சுதான் உங்க அப்பனுக்கும் உங்க பெரியப்பனுக்கும் வெட்டுக்கூத்து நடந்துருமோன்னு பயந்துகிட்டு இருந்த. எல்லாம் கூடி வந்திருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு பாட்டி கேட்க, ரொம்பவே தயங்கிட்டு இருந்த குமரவேல் மனசுல ஒருத்தி இருக்கும்போது இன்னொருத்தியை எப்படி கல்யாணம் பண்றது அப்பத்தா அப்படின்னு குமரவேல் சொல்ல, தெரியாத மாதிரி பாட்டி கேக்குறாங்க, மனசுல யார் இருக்கான்னு. குமரவேல் ஒன்னும் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருக்க, அரசியா அப்படின்னு கேட்க மெதுவா திரும்பி பாக்குறாரு. மனசுல இருந்தவளை தான் அம்புட்டு சித்திரவதை பண்ணனியா அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாத அப்பத்தா, அப்ப இருந்ததெல்லாம் பழி வாங்குற எண்ணம், ஆனா இப்ப இருக்கிறதெல்லாம் உண்மையான அன்பு அப்படிங்கிறாரு குமரவேல். இதோ பாரு குமாரு, நீ என்னதான் அன்பு வச்சாலும் இனிமே எதுவும் நடக்க போறதில்ல. உனக்கும் அரசிக்கும் கல்யாணம் நடக்கும், ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரும்னு நான் என்னென்னமோ கனவெல்லாம் கண்டேன். என் கனவெல்லாம் பலிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரிஞ்சு போச்சு. நீயும் தேவையில்லாம நம்பிக்கையை வளர்த்துக்காம போய் ஆக வேண்டிய வேலையை பாரு போ அப்படின்னு சலிப்பும் வருத்தமுமா சொல்றாங்க பாட்டி. குமரவேல் ஏதோ சொல்ல வந்துட்டு அப்படியே நிறுத்திக்கிறாரு. வரேன் அப்பத்தா அப்படின்னு ரொம்ப சோர்வா செப்பலை போட்டுட்டு குமரவேல் நடக்க, அப்படின்னு பாட்டி பாக்குறாங்க. இந்த பாட்டி இல்ல அந்த பகவானே நினைச்சாலும் இனி ஒன்னும் பண்ண முடியாதுடா அப்படின்னு இருக்கு அவங்க பார்வை. வீட்டுக்குள்ள கோமதி தலைக்கு கைய கொடுத்து ஒரு கிழிச்சு படுத்திருக்காங்களாம், சோகத்துல இருக்காங்களாம். உள்ளர வர்ற அரசி, அம்மா அம்மா நான் ரெண்டாவது தடவை கூப்பிட அப்படின்னு நிமிந்து பாக்குறாங்க. இந்த ஜூஸாவது குடியம்மான்னு சொல்ல, சோ எனக்கு வேணாண்டி அப்படின்னு கோமதி சொல்ல, என்னம்மா உனக்கு சுகர் லோ ஆயிடுச்சு, சாப்பிடலன்னா இன்னும் பெருசா ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு அரசி சொல்ல, ஆகட்டும் நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, என்னம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்டுட்டு இருக்க அவங்க முதுகுல ஒரு கைப்படுது. திரும்பி பார்க்க மீனா நின்றுட்டு இருக்காங்க. வாங்க நீ, நீங்களாவது சொல்லி புரிய வைங்க நீ, சுகர் வேற லோ ஆயிடுச்சு, ஜூஸ் கூட குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அரசி கவலையும் வருத்தமா சொல்ல, ஜூஸ் வேண்டாம் போய் சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க அரசி. உடனே எங்கிருந்து தைரியம் வேகம் வருதுன்னு தெரியல. இங்க பாருங்கடி, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சாப்பிடாம போய் சேர்ந்துடுறேங்கிறாங்க கோமதி. நீ போ அரசிம்மா, போய் எடுத்து வை போன்னு மீனா சொல்ல, அரசி அங்கிருந்து போறாங்க. மீனா பக்கத்துல வந்து அத்தன்னு கூப்பிட, ஷோ அப்படின்னு எங்கேயோ காட்ட வேண்டிய சலிப்பு எரிச்சல மீனா கிட்ட காட்டுறாங்க கோமதி. வாங்க அத்தன்னு மீனா கூப்பிட, வேணாண்டி வேணான்னு சொன்ன விடேண்டி, வேணாங்கிற இல்லைங்கிறாங்க கோமதி. நீங்க வாங்கல வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட மறுபடியும் ஒரு ஷோ தான். எழுந்துறீங்க வாங்க அப்படின்னு மீனா கூப்பிட கட்டில விட்டு இறங்கிக்கிட்டே அவ ஒருத்தி, வேலை இல்லாம உனக்கு ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாளா சே அப்படின்னு சலிச்சுக்கிட்டே கோமதி இறங்க, வாங்க அத்தை வாங்க வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வர்றாங்க. டைனிங் டேபிள் கிட்ட வந்தது. அடி என்னாடி நீ அப்படின்னு கோமதி சலிச்சுக்க, உட்காருங்க நீங்க உட்காருங்க தன்னை உட்கார வச்சிடுறாங்க மீனா. கையை எடுத்து பாக்குறாங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. இப்ப பரவாயில்லையா தன்னை கேட்க,
பரவாயில்லங்கிறாங்க கோமதி. கொப்பளம் கிப்பளம் ஆகல, நல்ல வேலை, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா கையில தான் கொப்பளம் ஆகல, என் மனசெல்லாம் கொப்பளமா தான் இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, விடுங்கத்த அதுக்கும் ஆயின்மெண்ட் போட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா. என்னென்ன பேசிட்டார் தெரியுமா உங்க மாமா அப்படின்னு கோமதி சொல்ல, அவர் என்ன வேணும்னாலும் பேசிக்கிட்டு இருப்பாரு, அதை யோசிச்சுக்கிட்டு நீங்க சாப்பிடாம இருப்பீங்களா? புருஷங்காரங்க பேச்சுக்கு சாப்பிடாம இருக்கணும்னா பாதி பொம்பளைங்க பட்னியா தான் இருக்கணும் அப்படின்னு மீனா எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல, புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாருடி அப்படிங்கிறாங்க கோமதி. நான் வரும்போது மாமாவுக்கு ஃபோன் பண்ணேன், வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன், வந்ததும் பேசி பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, அதிர்ச்சியோட பார்க்குற கோமதி, ஏய் 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 அவரை எதுக்குடி வர சொன்ன அப்படின்னு கோமதி பதறாங்க. பின்ன உங்க நிலைமை என்னன்னு அவருக்கும் தெரியணும்ல அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இவ எல்லாத்தையும் கெடுத்துருவா போல இருக்கே அப்படின்னு தலையில கைய வச்சுக்கிறாங்க கோமதி. நீங்க எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல, வந்தா ஏதாவது சொல்லுவாருடிங்கிறாங்க கோமதி. வரட்டும் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மீனா அரிசி கொண்டு வந்து இந்தாங்க நீட்டுற தட்டை வாங்குறாங்க. அதுல 2 தோசைங்க இருக்கு, சாப்பிடுங்க அத்தை அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கோமதி முகத்தை திருப்பிக்க, விளையாடிட்டு இருக்காதீங்க சாப்பிடுங்கன்றாங்க மீனா. அச்சோ வேண்டான்னு சொல்றேன்ல விடேங்கிறாங்க கோமதி. ஏற்கனவே காலையிலேருந்து இங்கே அங்கன்னு ஓடிக்கிட்டே இருக்கேன், இதில் உங்களுக்கு வேற ஏதாவது ஆகி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் தூக்கிட்டலையே, என்னால் முடியாதத்த சாப்பிடுங்கன்றாங்க மீனா கொஞ்சம் கண்டிப்போட. நீ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும், செத்து போகட்டும்னு விடு அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா திகைப்பா பார்க்க, அம்மா என்னம்மா பேசுற அப்படின்னு அரசியும் கேட்குறாங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மாமியார் தான், அப்படியெல்லாம் உங்களை விட்டு போக முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, பழிச்சு காட்டிட்டு இருக்காங்க கோமதி. நீங்க சொல்ற பேச்ச கேட்குற மாதிரி இல்ல அப்படிங்கிற மீனா கொஞ்சம் தோசையை போட்டு சாம்பார்ல நினைக்கிறாங்க. அதை பாக்குற கோமதி, ஏய் எனக்கு வேணான்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பிடிங்க வாயை துறங்க, இல்ல நான் மாமியார்னு கூட பார்க்க மாட்டேன், திட்டிடுவேன் அப்படின்னு மீனா சொல்ல, என்னடி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்பாவியும் நிறைய திகைப்புமா பாக்குறாங்க கோமதி. அரசிமா போய் கயிறு எடுத்துட்டு வா, கட்டி போட்டுடலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் ஏய் என்னடி சொல்ற அப்படின்னு கோமதி பதற, பின்ன சும்மா அடம் பிடிக்காதீங்க வாயை தரங்க தரங்கங்கிறல்ல அப்படின்னு மீனா மிரட்ட, சாப்பிடுமான அரசியும் சொல்லிட்டு இருக்காங்க. தரங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு வாயை திறக்கிறாங்க கோமதி. இங்க குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற மாமியார், அவங்கள கொண்டாடி மகிழ்ற மருமகள் மீனா ஊட்டி விட மெல்ல தெரியாத குழந்தை மாதிரி கஷ்டப்பட்டு மென்னிட்டு இருக்காங்க கோமதி. இது நல்ல பிள்ளைக்கு அழகு அப்படின்னு மீனா அடுத்த வாய் எடுக்க, அரசிக்கு டென்ஷன் ஆகுது, சொல்றவங்க சொன்னாதான் கேட்பாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க சலிச்சுக்க, ஏய் இது எல்லாத்துக்கும் நீதானேடி காரணம், அவ போகட்டும் வச்சுக்கிறேன் உன்னங்கிறாங்க கோமதி. மீனா அடுத்த வாய் எடுத்து வாயை தரங்க அப்படின்னு ஊட்டி விடுறாங்க. கோமதி தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம சாப்பிட்டுட்டு இருக்க, உனக்கெல்லாம் நல்லா வேணுமா, ஆளை கண்டு ஏக்கும் ஆவாரங்காட்டு பிசாசுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி உனக்கு அண்ணிதான் சரியான ஆளுன்னு பாத்துட்டு இருக்காங்க அரசி. மறுபடியும் ஊட்டி விடுற மீனா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு சாப்பிடுறீங்களான்னு கேட்க, போதுன்றாங்க கோமதி. சரி ஓகே, இவ்வளவு சாப்பிட்டதே பெரிய விஷயம், தண்ணிய குடிங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஜக்ல இருந்து டம்ளர்ல தண்ணியை ஊற்றி குடிக்கிறாங்க கோமதி. மீனா தட்டு எடுத்துட்டு கிச்சனுக்கு போக, அரசியை ஒரு பார்வை பார்த்துட்டு சங்கடமா உட்கார்ந்துருக்காங்க கோமதி. மீனா பிளேட்டை வச்சுட்டு கையை கழுவிட்டு முந்தானையில கையை தொடச்சிட்டு வர்றவங்க மறுபடியும் பழைய இடத்துல உட்காந்து, அத்தை யார் மேலேயாவது கோவமா இருந்தா அது அவங்க மேலதான் அத்தை காட்டணும், தப்பி தவறி நம்ம மேல காமிச்சிக்க முடியுமா அப்படின்னு மீனா கேட்க, ஏய் நீ என்னடி அப்படி பேசுற, என் மேலதானே தப்பு, நான் இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருப்பேன்னு அவருக்கு தெரியாம இருந்துச்சுல்ல, பாரு கஷ்டமா இருக்கு எனக்கு, ரொம்ப காயப்பட்டிருப்பாரு அவரு அப்படின்னு பாண்டியனுக்காகவே 24x7 யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க கோமதி. மாமாவோட காயம்லாம் எனக்கும் புரியுது, ஏன் அத்தை உங்களுக்கு தெரியாததா, ஒன்று அந்த காயத்துக்கு மருந்து போட அவங்க ஒத்துக்கணும், இல்லையா அவர் கொடுத்த காயம் தானா ஆடுற வரைக்கும் நீங்களாவது பொறுமையா இருக்கணும், 2 பேருமே அதை பண்ண மாட்டேங்கிறீங்க, அப்புறம் இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க மீனா. அப்போ பாண்டியன் வர மாமான்னு எழுந்துக்கிறாங்க. கோமதி படக்குன்னு முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிறாங்க. அரசியும் எழுந்து அவங்க அம்மா பக்கமா போய் நின்னுக்க, என்னப்பா மீனா எதுக்கு நீ அவசரமா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொன்ன அப்படின்னு பாண்டியன் கேட்க, மீனா கோமதியை பாக்குறாங்க. சொல்லுப்பா என்னப்பா விஷயங்கிறாரு அவரு. அரசியும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. மாமா
அத்தை சாப்பிடாம இருந்ததுனால அவங்களுக்கு லோ சுகர் ஆயிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல, இதுக்கு தான் ஃபோன் பண்ணியாக்கும் அப்படிங்கிற மாதிரி சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாரு பாண்டியன். உடம்புக்கு சௌக்கியம் இல்லைன்னா டாக்டருக்கு தானே ஃபோன் பண்ணி வர சொல்லணும், என்ன ஏன் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, கோமதி அப்படியே திகைச்சு போய் பாக்குறாங்க. என்ன அப்பா இப்படி பேசுறாங்க அப்படின்னு அரசியும் பார்க்க மீனாவும் கொஞ்சம் சங்கடமா தான் பாக்குறாங்க. நீங்க காலையில போகும்போது அத்தை கிட்ட ஏதோ கோவமா பேசிட்டீங்க போல இருக்கு, அதனாலதான் அத்தை கோவிச்சுக்கிட்டு சாப்பிடாம இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி ஒரு எதிர்பார்ப்போட பாண்டியனையே பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, உன்னோட சூழ்நிலை தெரிஞ்சுக்கிட்டு தான் நடந்த விஷயத்துக்கு உன் மேல நான் இன்னும் கோவப்படாம இருக்கிறேன். உன் மேல கோவப்படாம இருக்கிறேன்ல, அம்பிட்டு தான்ப்பா என்னால முடியும். அடுத்தவங்களுக்காக பேசுறத முதல்ல நிறுத்துப்பா நீ அப்படிங்கிறாரு பாண்டியன். நான் அடுத்தவளா போயிட்டேனா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி. மாமா இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கே தெரியலையா மாமா அப்படின்னு மீனா கேட்க, பாண்டியனுக்கு சுறுசுறுன்னு வருது. இதை பாருப்பா, உன்னோட வயசு, என்னோட அனுபவம், தப்பு எது சரி எதுன்னு எனக்கு நல்லா தெரியும், அதை யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு இன்டைரக்டா வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லாம சொல்றாரு பாண்டியன். மீனாவும் சங்கடமா நின்றுட்டு இருக்கு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டியா, இன்னும் சொல்ல வேண்டி இருக்கா அப்படின்னு பாண்டியன் கேட்க, மீனாவும் எதுவும் இல்லை மாமா அப்படின்னு முடிச்சுக்கிறாங்க. இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி அவசர அவசரமா வர சொல்லிக்கிட்டு வேலை எடுத்து போய் அப்படின்னு சிடுசிடுத்துட்டு அங்கேருந்து போறாரு பாண்டியன். நடந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கு இவ்வளோ தூரம் இழுத்துக்கிட்டே இருக்காரு பாண்டியன். தேவையில்லாத விஷயத்த தூக்கி தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு. அவர் போனதும் மீனாவும் அரசியும் உட்கார, பாரு அவர் கண்ணுக்கு நான் தெரியவே இல்லை அப்படின்னு கோமதி சொல்ல, எனக்கே மாமாவை பார்த்தா கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கு. அதான் அவர் கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டேங்கிறீங்கல்ல, அப்புறம் உங்க கண்ணுக்கு மட்டும் அவர் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு மீனா கேட்டு விடுறாங்க. ஏய் போடி, என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன் தானேங்கிறாங்க கோமதி. என்ன இருந்தாலும் ஏன் பொண்டாட்டின்னு அவரு சொல்லலையே. விடுங்க அத்தை, சும்மா சும்மா பின்னாடியே போய் கெஞ்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க மீனா. அண்ணி அப்படி இருக்க போறதா தான் அம்மா சொன்னாங்க, ஆனா அம்மாவால முடியல அப்படின்னு அரசி சொல்ல, அதெல்லாம் இருக்க முடியும், சொல்ல போனா உங்க பையனை நான் அப்படிதான் டீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா தாய் சுவாமியாயி கோமதிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. கோமதி என்னடி சொல்ற அப்படின்னு பார்க்க, பேசுறீங்களா பேசுறீங்க, பேசலையா பேசாதீங்க, சாப்பிட்டா சாப்பிடட்டும், வேணான்னா போகட்டும், எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை, நான் சாப்பிட்டு நான் தெம்பா இருப்பேன் அப்படின்னு மீனா ஸ்டைலா தோலை குலுக்கிட்டு சொல்றாங்க. என்னடி நான் எப்படி அப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்னு கோமதி கேட்க, அப்படி இருந்தாதான் அத்தை உங்க கொட்டம்லாம் அடங்கும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க கோமதி. இப்படியே பின்னாடியே போயிட்டு இருந்தோன்னு வைங்க, அவங்களுக்கு ஓவரா மிதப்பு வந்துடும், நாம கண்டுக்காம இருக்கணும் அப்படின்னு மீனா சொல்ல, விழிவிரிய பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. முதல்ல இப்படி போய் கெஞ்சாம இருக்கணும் அத்தை, சாப்பிட்டியலா காப்பி குடிச்சியலான்னு போய் கெஞ்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க கோமதி. அப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறதையே நீங்க மறந்துருங்க, நீங்க நிம்மதியா இருப்பீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ட்ரை பண்றேன்டிங்கிற மாதிரி தலையை ஆட்டிட்டு பாக்குறாங்க கோமதி. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது அப்படின்னு இவ்வளோ நேரம் மீனா கஷ்டப்பட்டு பேசினதெல்லாம் வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஒத்த வரியில முடிச்சிடுறாங்க கோமதி. முடியாத முடிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு மீனா சொல்ல, அம்மா அண்ணி சொல்றத கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பாரு அப்படின்னு அரசியும் சொல்றாங்க. இங்க பாருங்க அத்தை, நான் சொல்றதா அப்படியே செய்யுங்க, மாமா எப்படி கோமதி கோமதின்னு உங்க முந்தானையை புடிச்சுக்கிட்டே சுத்துறாருன்னு பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்படிலாம் நடக்குமாடி அப்படின்ற மாதிரி ஏக்கமா பாக்குறாங்க கோமதி. இப்ப மாமா கடை வேலையை முடிச்சுட்டு நைட்டு வருவாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அப்படின்னு கேக்குறாங்க கோமதி. அப்ப இருந்து இதை நீங்க ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் பாருங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமாடி அதுவும் என்னால அப்படின்னு கோமதி சந்தேகமா பார்த்துட்டு இருக்கு. கஷ்டம்தான் அண்ணி, இந்த அம்மாவை வச்சுட்டு ஒரு ஆணி கூட புடுங்க முடியாதுங்கிற மாதிரி அரசி பாக்குறாங்க. ரொம்ப நேரம் யோசிக்கிற கோமதி, மீனா சொல்ற மாதிரியே கடைபிடிச்சு பார்க்கலாமோ? பார்க்கலாம், இன்னைக்கு வரட்டும் அவரு அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. மயிலு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சிரிச்சு முகத்தோட ரொம்பவே நிதானமா பாட்டிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க மயிலு. 2-3 ஸ்பூன் வாங்கிட்டு போதுங்கிறாங்க பாட்டி. 4 வாய் கூட சரியா சாப்பிடல, நீங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி விடுறாங்க மயிலு. பாட்டியும் கியூட்டா வாங்கிக்க ஒரு துணி எடுத்து அவங்க வாயி கழுத்துன்னு தொடச்சு விடுறாங்க மயிலு. அடுத்து வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணியை டம்ளர்ல ஊத்தி பாட்டியை தண்ணி குடிக்க வைக்கிறாங்க. மாத்திரை சாப்பிட்றீங்களா கொடுக்கட்டுமான மயிலு கேட்க, தினமும் மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆக போகுது, எப்போன்னு இல்லாம போய் சேரத்தானே போறீங்கிறாங்க பாட்டி. யோ மா அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது, வேலைக்கு சாப்பாடு மாத்திரை எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க அப்படின்னு ரொம்பவே ஆறுதலா இதமா பேசுற மயிலு மாத்திரை பாக்ஸை ஓபன் பண்றாங்க.
அதில் இருக்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பேப்பரை பார்த்துட்டு மாத்திரை எடுத்து இந்தாங்கம்மா வாயை தரங்க அப்படின்னு மாத்திரையை போட்டு விட்டு தண்ணியை குடிக்க வைக்கிறாங்க மயிலு. உண்மையிலேயே மயிலு ஒருத்தங்களை பாத்துக்கிறது ரொம்ப நல்லா செய்யற வேலை. உண்மையான அன்போடையும் அனுசரணையோடையும் பாத்துக்குவாங்க. மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுக்கலாம், மாத்திரை செரிக்கணும்ல அப்படின்னு மயிலு சொல்லிட்டு மாத்திரை டப்பியை வைக்க திரும்ப உள்ளர நந்தினி வர்றாங்க. வாங்கக்கா அப்படின்னு எழுந்திருக்கிற மயிலு போங்க அப்படின்னு அவங்களுக்கு இடம் விடுறாங்க. நந்தினி பாட்டியோட தலைமாட்டில் வந்து உட்காடுறாங்க. அப்படியே அவங்க சைடெல்லாம் பார்க்க எல்லாமே ரொம்ப நேர்த்தியா அடுக்கி வச்சிருக்காங்க மயிலு. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்து மருந்தெல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு மயிலு சொல்ல நந்தினி முகத்துல உண்மையான சந்தோஷம். மயிலு உங்களை நல்லா பாத்துக்கிட்டாலாத்த அப்படின்னு நந்தினி கேட்க ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாமா அப்படின்னு பாட்டி சொல்ல நந்தினி சிரிப்போட பாக்குறாங்க. சரிங்க, வெந்நீர் போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். வேற ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, செஞ்சுட்டே கிளம்புறேன்றாங்க மயிலு. வேற எதுவும் வேண்டாமா? சமையல்காரமா எப்போ கிளம்புனாங்கன்னு கேட்குறாங்க நந்தினி. அவங்க 6 மணிக்கே கிளம்பிட்டாங்க அப்படின்னு மயிலு சொல்ல சரி அப்போ நீயும் சாப்பிட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க நந்தினி. ஐயோ இல்லைங்க, எனக்கு சாப்பாடெல்லாம் வேண்டாம், நான் கிளம்புறேன்றாங்க மயிலு. உனக்கும் சேர்த்து தான் சமைக்க சொன்னேன் மயிலு அப்படின்னு நந்தினி சொல்ல பரவாயில்லங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மயிலு சொல்ல நந்தினி சிரிப்போட பாக்குறாங்க. அம்மா நாளை காலையில வந்து நான் உங்களை பாக்குறேன் அப்படின்ற மயிலு. மாத்திரை இப்பதான் கொடுத்துருக்கேன், கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுக்க சரி பார்த்து போயிட்டு வான்றாங்க நந்தினி. சரிக்கான மயிலு கிளம்ப நந்தினி ஒரு நிம்மதியும் கொஞ்சம் சந்தோஷமா பாக்குறாங்க. சாயங்காலம் பொண்ணு வீட்டுக்காரங்க பூரா குமரவேல மாப்பிள்ளை பார்க்கறதுக்காகவும் வேல்ஸ் ஃபேமிலியை பார்த்துட்டு போறதுக்காகவும் வந்திருக்காங்க. எல்லாரும் ஒரு ஹாஃப் சர்க்கிளா உட்கார்ந்துருக்க எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துருக்காரு குமரவேல். பொண்ணையும் நீங்க உங்க கூடவே கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா அப்படின்னு வடிவு சொல்ல, பொண்ணை பையன் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது வழக்கம் இல்லையே அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க பையன் வீட்டுக்கு வர்றதும் தான் வழக்கம் இல்ல, நாம எல்லாம் வழக்கப்படியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மாறி கேக்குறாங்க. பொண்ணை பார்த்துட்டீங்கல்ல, பொண்ணும் பையனோட போட்டோவை பார்த்துட்டா, நிச்சயத்தன்னைக்கு 2 பேரும் நேர்ல பார்த்துக்கட்டும், என்ன சொல்றீங்கன்னு இன்னொருத்தர் கேக்குறாரு. மாறி மெதுவா திரும்பி சக்திவேலை பார்க்க, எங்களுக்கு இதுல முழு சம்மதம் தான் அப்படின்னு முகம் முழுக்க சந்தோஷத்தோட சொல்றாரு சக்திவேல். சரின்னு முகம் முழுக்க தாடியோட இருக்கிறவரும் சரின்னு தலையாட்டுறாரு. டேய் நீ என்னடா சொல்ற, உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சக்திவேல் பையன்கிட்ட கேட்க, குமரவேல் ஒன்னும் சொல்லாம அப்படியே தலையை குனிஞ்சி இங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பாட்டியும் அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இதுவரையிலும் பார்த்ததே இல்லாத அளவுக்கு சிரிக்கிற முத்துவேல் வெக்கப்படுறான் அப்படின்னு சமாளிக்கிறாரு. பொண்ணு இப்ப என்ன படிக்குதுன்னு கேக்குறாரு பழனிவேல். MSc படிக்கிறா அப்படிங்கிற தாடிக்காரரு. பையன் உங்க பிசினஸ் தான் பாத்துக்கிறாரான்னு கேக்குறாரு. ஆமாமா அப்படின்னு சக்திவேல் சொல்ல சரி சரின்னு தலையாட்டிக்கிறாரு. எல்லா பிசினஸையும் அவன் தான் கவனிச்சுக்கிறான், மொத்த குடும்பத்துக்கும் ஒரே வாரிசு அவன் தானே, அவன் தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறான் அப்படின்னு படக்குன்னு ஒரு பிட்ட போட்டுடுறாரு சக்திவேல். தாடிக்காரன் அவரோட ஒய்ஃபும் சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்க, இங்க சுகன்யாவோட காது கண்ணு எல்லாம் புகையுது. அது என்ன ஒரே வாரிசு, இன்னொரு தம்பி இருக்காருல்ல, அவருக்கு வாரிசே வராதுன்னு முடிவு பண்ணிட்டாரா இவரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே கருவி சக்திவேல கழுவி ஊத்திட்டு இருக்காங்க சுகன்யா. உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கால அப்படின்னு ஒருத்தங்க கேட்க, ஆமாங்கிறாரு முத்துவேல். வடிவும் ஆமா, கல்யாணமாகி அவ புருஷ வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்ல, சரி நாங்க சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல, காரைக்குடி திருச்சியில உங்களுக்கு தெரியாதவங்களே கிடையாது அப்படின்னு முத்துவேல் புன்னகை மன்னனா சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு தாடிக்காரரு. வசதியிலையும் குடும்ப பாரம்பரியத்திலையும் எங்களுக்கு சமமா இருக்கீங்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல, அந்த தாடிக்காரர் அவரோட ஒய்ஃபும் தலையாட்டுறாங்க. அதனாலதான் உங்க பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்கன்னு தெரிஞ்சதும் நானே வந்து உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, தாடிக்காரரும் புன்னகை மன்னனா உட்கார்ந்துருக்காரு. சக்திவேல் முகம் சந்தோஷத்துல அப்படியே செவந்து போய் கிடக்கு. அவரால் சிரிப்பை அடக்கவே முடியல. உங்க பொண்ணுக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம், உங்களுக்கும் சம்மதம்னா நம்ம மேற்கொண்டு பேசலாம் அப்படிங்கிறாரு முத்துவேல். குமரவேல் முகத்தை அப்படியே வச்சிட்டு இருக்க, ஆமாண்டா தும்ப விட்டுட்டு வாழை பிடிச்சி சுத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க பாட்டி. நீங்க பொண்ணு கேட்டு வந்த விஷயத்த எங்க சொந்தக்காரங்க கிட்ட சொன்னதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல, அதாங்க இந்த தாடிக்காரர் சொல்ல, ஓ அப்படின்னு சந்தோஷப்பட்டாரு முத்துவேல். ஒருத்தர் விடாம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு பொண்ணை குடுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, முத்துவேலோட சிரிப்பு இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. சக்திவேலோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம இருக்காரு.
நாங்க இங்க வந்ததே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். எங்க எல்லாருக்குமே இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் அப்படின்னு தாடிக்காரர் சொல்லிட்டு இருக்க முத்துவேலும் சக்திவேலும் மொத்த பல்லும் தெரியுற அளவுக்கு நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. குமரவேல் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க பாட்டியும் அமைதியா உட்கார்ந்துட்டே இருக்காங்க. அப்புறம் என்னங்கண்ணே, கையோட நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாமே அப்படின்னு சக்திவேல் சொல்ல, குறிச்சிடலாமேங்கிறாரு முத்துவேல். நிச்சயத்தை உடனே வச்சுக்கலாம், கல்யாணத்தை பொண்ணு படிப்பு முடிஞ்சதும் வச்சுக்கலாமா அப்படின்னு பெண் வீட்டு தரப்புல இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு. 2 மாசம் தானே படிக்கிறதுக்கு இருக்குங்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பிள்ளை பாட்டுக்கு படிக்க போகுது, இதுல என்ன இருக்குன்றாரு சக்திவேல். ஐயோ அப்பா, நீ எனக்கு ஆப்படிக்கிறேன்னு தெரியாமையே பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி குமரவேல் பாக்குறாரு. நல்ல காரியத்தை எப்பவுமே தள்ளி போடக்கூடாது. அண்ணே என்னன்னே சொல்றீங்க அப்படின்னு சக்திவேல் கேட்க, ஆமாமா அப்படின்னு அவரு ஆமாதிக்க, பாருங்க அண்ணனுக்கு இதுல விருப்பம் தாங்கிற மாதிரி பாக்குறாரு சக்திவேல். தம்பி சொன்ன மாதிரி உடனே பண்ணிடலாம், அடுத்த முகூர்த்தத்துல நிச்சயத்தை வைக்கிறது கூட எங்களுக்கு முழு சம்மதங்கிறாரு முத்துவேல். தாடிக்காரரு தலையாட்டுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் பொருந்த மாதிரி சிரிப்போட சரி சரின்னு தலையாட்டுறாரு. அம்மா என்னம்மா சொல்றேன்னு கேட்க, உங்க விருப்பம் போல செய்யுங்கப்பா அப்படின்றாங்க பாட்டி. எங்களுக்கும் சம்மதம் தான் அப்படின்னு தாடிக்காரரு தலையாட்ட, யோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து தொலைய மாட்டியாங்கிற மாதிரி பாக்குறாரு குமரவேல். அதுல ஒருத்தர் கேலண்டர் எடுத்துட்டு வரீங்களான்னு கேட்க, சுகன்யா போய் எடுத்துட்டு வாமாங்கிறாரு முத்துவேல். டிவி எழுந்திருக்க போக, இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சுகன்யா வேகமா போறாங்க. குமரவேல் முகம் இருண்டு போய் உட்கார்ந்துருக்க மத்த எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. சுகன்யா கொண்டு வந்து காலண்டரை வடிவு கிட்ட நீட்ட அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுமான்றாங்க. இந்தாங்க நீங்க கொடுங்க அப்படின்னு சுகன்யா வடிவு கிட்டே கொடுக்க, வடிவு அதை வாங்கி எழுந்து கேலண்டர் கேட்டவங்ககிட்ட நீட்டுறாங்க. அவரும் எழுந்து அதை வாங்கிட்டு உட்கார்றாரு. கேலண்டரை முன்னாடி பார்த்தவரு அடுத்து பின்னாடி பாக்குறாரு. மறுபடியும் முன்னாடி பார்த்துட்டு, வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாளா இருக்கு, அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாமா அப்படின்னு அவரு கேட்க பயங்கர அதிர்ச்சி குமரவேலுக்கு. ஆனா முத்துவேலும் சக்திவேலும் புன்னகை மன்னனா உட்கார்ந்துகிட்டு ரொம்ப சந்தோஷம்ன்றாரு. அதுக்கு என்ன, தாராளமா வச்சுக்கலாங்கிறாரு சக்திவேல். சரியா 1 மாசத்துல இன்னொரு முகூர்த்த நாள் வருது, அப்போ கல்யாணத்தை வச்சுக்குவோம் அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ இவனுங்க நம்மளை ஒரு வழி பண்ணிடுவானுங்க போல இருக்கே, தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி பாக்குறாரு குமரவேல். ஏன் அதுக்கு முன்னாடி எந்த முகூர்த்தமும் இல்லையான்னு கேக்குறாரு முத்துவேல். இல்லைங்களேன்னு அவர் சொல்ல, ஓ அப்படின்னு அவர் பாக்குறாரு. 1 மாசம் இருக்கிறது நல்லதுதான், சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடணும், மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணணும் இல்லைங்களா அப்படின்னு பொண்ணோட அப்பா கேட்க, சரி அப்படியே பண்ணிடலாங்கிறாரு முத்துவேல். தட்டை மாத்திக்கலாமா அப்படின்னு அவர் கேட்க, பொண்ணோட அப்பாவும் தாராளமான தலையை வேகமா ஆட்டுறாரு. தட்டை மாத்திக்கலான்னு சக்திவேலை எழுந்திருக்க, வாமா அப்படின்னு கூப்பிடுற முத்துவேல், சக்தி இந்தா கூடன்னு தம்பாளத்தை எடுத்து நீட்டுறாரு. பெரியவங்க நீங்களும் அண்ணியுமே கொடுத்துருங்க அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எல்லாருமே சேர்ந்தே கொடுக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க வடிவு. பரவாயில்ல நீங்க கொடுங்க நீன்றாரு சக்திவேல். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்ல, சக்திவேல் முத்துவேல் மாறி வடிவன்னு 4 பேரும் பிளேட்டை பிடிக்கிறாங்க. பாட்டி எச்சில் முழுங்கி பார்த்துட்டு இருக்க திருதிருன்னு பார்த்துட்டு இருக்காரு குமரவேல். 2 சைடும் தட்டை மாத்திக்கிறாங்க. அவ்வளவுதான்டா சுத்தம், சோழி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி பாட்டி குமரவேலை பார்க்க ஒரு அமைதியா அந்த மாத்திக்கிட்ட தட்டையே பார்த்துட்டு இருக்காரு. 2 பக்கமும் சந்தோஷமா கும்பிடு போட இப்பவே கெட்டி மேல சத்தம் கேக்குது. மயிலு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. பாக்கியம் எதையோ அறிஞ்சிட்டு இருக்காங்க. உன் ஓரகத்தை உன்னை காலையிலேயே கூட்டிட்டு போனா இப்பதான் வர்ற அப்படின்னு பாக்கியம் கேட்க, மயிலு எதுவும் சொல்லாம நிக்கிறாங்க. வாழ்க்கை நட்டாத்துல நிக்குதேன்னு எந்த கவலையும் இல்ல, என்ன நடந்தா எனக்கு என்னன்னு சந்தோஷமா ஊரை சுத்திக்கிட்டு அப்படின்னு பாக்கியம் வாய்க்கு வந்ததை பேசுறாங்க. நான் ஊர் சுத்தெல்லாம் போகலமா, எனக்கு ஒரு வேலை வாங்கி தர சொல்லி மீனா கிட்ட கேட்டிருந்தேன் அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க, உள்ள இருந்து வர்ற சுடரும் அக்காவையே பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கியமும் கண்ணை மட்டும் நிமித்தி, அப்புறம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவளுக்கு தெரிஞ்சவங்க தங்க வீட்டுல வேலை இருக்குன்னு என்ன ஏதுன்னு வந்து பாக்குறீங்களான்னு கூட்டிகிட்டு போனா அப்படின்னு மயில சொல்ல, செய்யற வேலையை நிறுத்திட்டு பாக்குறாங்க பாக்கியம். அங்க போய் பேசுனேன், வேலை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, உடனே வேலையில சேர்ந்துட்டேன் அப்படின்னு மென்னு முழுங்கி தயக்கத்தோட சொல்றாங்க மயிலு. அப்படியே அழுத்தமா ஒரு பார்வை பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த விஷயத்திலேயாவது உனக்கு மூளை கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வேலையை கண்டினியூ பண்ண, என்ன வேலைக்கான்னு கேக்குறாங்க சுடர். அது பெருசா வேலைலாம் ஒன்றும் இல்லை, அந்த வீட்டில் வயசானவங்க ஒருத்தங்க இருக்காங்க, எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தனியாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு துணைக்கு இருக்கணும், வேலைக்கு சாப்பாடு மருந்தெல்லாம் கொடுக்கணும், அம்பட்டுதேன் அப்படின்னு மயிலு உண்மையை சொல்லிடுறாங்க. துணைக்கு இருக்கிறதெல்லாம் இப்போ ஒரு வேலையாயிடுச்சா, அது சரிங்கிற பாக்கியம். சம்பளம் எம்பிட்டு அப்படின்னு கராரா கேட்க, 10,000 ரூபாய் அப்படின்னு மயில சொல்லிடுறாங்க. அம்பிட்டு தானா அப்படின்னு பாக்கியம் கேட்க, என்னம்மான்ற மாதிரி மயில பாக்குறாங்க. 10,000 சரியா கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு பாக்கியம் கேட்க, கொடுத்துருவாங்கன்றாங்க மயிலு. அங்கேயும் இழிச்ச வாய் மாதிரி இருந்துராத, எல்லா வேலையும் உன் தலையில இழுத்து போட்டுக்காம சொன்ன வேலையை மட்டும் செய்யு
கட் அண்ட் ரைட்டா காசை வாங்குற வழியை பாரு அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எழுந்திருக்கிற பாக்கியம், சுடரு இதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு மீதி இருக்க பாத்திரத்தை காமிச்சிட்டு எழுந்து போறாங்க. சுடர் இறங்கி வந்த அவங்க அக்காவோட கையை பிடிச்சிக்கிட்டு, அக்கா வயசானவங்களை பார்த்துக்கணும்னா உன்னால முடியுமான்னு கேக்குறாங்க. ஏன் முடியாது சுடரு? நம்ம வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ இருந்தா நான் பார்த்துக்க மாட்டேனா? அந்த மாதிரி நினைச்சு பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு கொஞ்சம் வேதனையோட சொல்றாங்க மயிலு. அக்கா வேற ஏதாவது வேலையை ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு சுடர் கேட்க, நான் ஒன்றும் பெருசா படிக்கல இல்ல சுடரு, என் படிப்புக்கு என்ன வேலை கிடைக்குமோ அதை தானே நான் பார்க்க முடியும் அப்படின்னு மயிலு சொல்ல, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அப்படின்றாங்க சுடர். என்னைய நினைச்செல்லாம் நீ கஷ்டப்படாத சுடரு, சுயமா சிந்திக்காம எல்லார் பேச்சையும் கேட்டு தலையாட்டினா என்ன ஆகும்னு அக்காவை பார்த்து கத்துக்கோ, என்னைய ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நீ நல்லா படி அப்படின்னு மயிலு சொல்ல, சரின்னு தலையாட்டுறாங்க சுடரு. நல்லா படிச்சு அதுக்கேத்த வேலைக்கு போ, சொந்த காலில் நில்லு, இங்க பாரு உன் வாழ்க்கை முடிவை நீயே எடு, அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்கன்னு யோசிக்காம ஏதாவது பண்ணு, அப்புறம் என்ன மாதிரி கஷ்டப்படாத அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்காங்க சுடர். அவகிட்ட அங்க என்னடி பேச்சு, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு பாக்கியம் குரல் கொடுக்க, இதோ வரேமாங்கிறாங்க சுடர். போ போ அப்படின்னு சுடரை அனுப்பி விடுறாங்க மயிலு. சுடர் அங்க இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போக மயில் அவங்க ரூமுக்கு போறாங்க. கிச்சன்ல நிக்கிற கோமதி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பாத்திரத்துக்குள்ள கரண்டியை போட்டு மூடி வச்சுட்டு, முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னா ஷோ மறந்தே போகுது சே அப்படின்னு புலம்புறவங்க, ஃபோன் எங்க அப்படின்னு சுத்தி முத்தி தேடி அவங்களுக்கு சரியா பின்னாடி இருக்க ஃபோன் எடுக்கிறாங்க. இங்க மீனா ஏகப்பட்ட அலைச்சல் ஏகப்பட்ட வேலைன்னு ரொம்பவே டயர்டாகி கையை தடவிட்டு உட்கார்ந்துருக்காங்க. மொபைல் ரிங் ஆகுது. அவ்வளோ அசதியிலேயே அவங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வருது. போனை பார்த்து கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்க தன்னு மீனா சொல்ல. கோமதி பேசுறதுக்கு முன்னாடியே மாமா வந்துட்டாங்களா, நான் சொல்றதெல்லாம் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு மீனா கேட்க, அப்படிங்கிறாங்க கோமதி. என்ன இது ரியாக்ஷன்னு கேட்க, அவர் இன்னும் வரலடி, இல்ல நீ என்ன சொன்னேன்னு மறந்துட்டேன், கொஞ்சம் ஞாபகப்படுத்துறியான்னு கேக்குறாங்க கோமதி. சுத்தம் அதுக்குள்ள மறந்துட்டீங்களா அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ மறந்துட்டேன்னா மறந்துட்டேன்டி, அவர் வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. கோமதி பேசாம ஒரு தட்டு எடுத்து அதுல கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி கொஞ்சம் சுண்ணாம்பு மஞ்சள்லாம் போடுங்க, அதுல 2 வெத்தலையை கிள்ளி போட்டு அந்த வெத்தலைக்கு மேல ஒரு கற்பூரத்தை வச்சு அவர் வந்தது அந்த கற்பூரத்தை ஏத்தி ஆரத்தி சுத்துங்க அப்படின்னு மீனா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவரை நீங்க கண்டுக்கவே கூடாது அப்படின்னு மீனா சொல்லுங்கிற மாதிரி கேக்குறாங்க கோமதி. அதுதான் பேசிக். எப்படியும் அவர் வந்ததும் நீங்களா போய் கடப்பைய வாங்குவீங்கன்னு அவர் எதிர்பார்ப்பாரு, அந்த எதிர்பார்ப்பை நீங்க உடைக்கணும் அப்படின்னு மீனா பெரிய திட்டத்தை சொல்ற மாதிரி சொல்ல, அப்படின்னு படு சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்க கோமதி. கேட்காமலே சாப்பாடு பரிமாறுவீங்கன்னு மாமா நினைப்பாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அப்புறம் அப்படின்னு பாக்குறாங்க கோமதி. அந்த நினைப்பை நீங்க மாத்தணும், அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கப்போ அம்மான்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. ரசிகா கூப்பிடுறாங்க. உங்க மாமா வந்துட்டாங்க, மீதியெல்லாம் அப்புறமா கேட்டுக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, அத்தாங்கிறாங்க மீனா. அப்படின்னு மறுபடியும் போனை வைக்க, வெற்றி உங்களுக்கே, ஆல் தி பெஸ்ட்ங்கிறாங்க மீனா. சரி சரி சரிடி அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போனை வைக்கிறாங்க கோமதி. அடுத்து கோமதி என்ன பண்ண போறாங்கன்னு நினைக்கிறீங்க? குடுகுடன்னு ஓடி போய் பாண்டியன் கிட்ட நின்னு, இப்பதான் வந்தீங்களா, கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல போறாங்க. வெயிட் பண்ணுங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க ஹால்ல பாண்டியன் ஒரு சோஃபால உட்கார்ந்துருக்க, கதிரும் சரவணனும் பெரிய சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. பாண்டியனுக்கு எதிர் சோஃபால அரசி உட்கார்ந்துருக்காங்க. ஏண்டா கதிர், டிராவல்ஸ் எல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்குன்னு சரவணன் கேக்குறாரு. நல்லா போகுதுன்னு அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க. கதிரோட கைய பார்த்துட்டு, டேய் என்னடா இதுன்னு சரவணன் பாக்குறாரு. கோமதி மெதுவா வர்றாங்க. அம்மா வர்றத பார்த்துட்டு, அம்மா இப்ப உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாரு சரவணன். பரவாயில்லடா அப்படின்னு யோசனையா சொல்ற கோமதி உடனே சந்தோஷமா, ஆமா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னதுன்னு ஆர்வமா பாண்டியனை பார்த்துட்டு கேக்குறாங்க. அம்மா அப்படின்னு அரசி கூப்பிட கோமதி அங்க பாக்குறாங்க. அதுன்னு சரவணன் ஆரம்பிக்க, நான் தாம்மா சொன்னேன் அப்படின்னு அரசி சொல்லி முடிக்க, அப்படின்னு கோமதி பாக்குறாங்க. இதெல்லாம் நான் போய் சொல்லுவேன்னு பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி பாண்டியன் ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பிக்கிறாரு. நல்ல வேலை இவ்வளோ நேரம் மீனா மூச்சை போட்டு சொன்னது கொஞ்சமாவது ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு. பாண்டியன் இந்தான்ற மாதிரி கடப்பைய நீட்ட அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிக்கிற கோமதி, எல்லாரும் கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேங்கிறாங்க. பாண்டியன் நீட்டின பையோட கைய பார்த்துட்டே இருக்காரு. அரசி ஓகே, அண்ணியோட அட்வைஸ் கொஞ்சமாவது வேலை செய்து போல இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. பாண்டியன் நீட்டிட்டே இருக்க அவரோட கையையும்
பையன் ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு திருப்பிட்டு போறாங்க கோமதி. அண்ணே போலான்னு கதிர் சொல்ல, அரசி வா அப்படின்னு சரவணனும் எழுந்து போக அரசியும் போறாங்க. என்னடா இது, ஒரே நிமிஷத்துல நம்மள எல்லாருமே ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு முழிக்கிறாரு பாண்டியன். இப்ப தொங்கி கூப்பிடாம அவரே வந்து டைனிங் டேபிள்ல உட்கார்றாரு. கோமதியும் ராஜியும் திங்ஸ் எல்லாம் கிச்சன்ல இருந்து கொண்டு வர்றாங்க. ராஜிமா நீ உட்காருமான்னு கோமதி சொல்ல ராஜியும் உட்கார்றாங்க. கதிர் ரசனையோட உம்முன்னு உட்கார்ந்துருக்கா அவங்க அப்பாவை பார்க்க. டேய் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கேன். முட்டை ஆம்லெட்டு, கேரட் பொரியல், சாம்பார், எல்லாம் சாப்பிடுங்க சரியா அப்படின்னு சிரிச்சு சொல்ற கோமதிய கடுப்பா பாக்குறாரு பாண்டியன். ஓகேமா இனிமேலாவது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுமாங்கிற மாதிரியே அரசியும் சிரிப்போட பாக்க தட்டை கொடுங்கடா அப்படின்னு வாங்குற கோமதி. சொன்ன மாதிரியே கேரட் பொரியல் தான் பண்ணிருக்காங்க, எடுத்து வைக்கிறாங்க எல்லாருக்கும். பாண்டியனும் தட்டை வச்சிருக்காரு, அவர் முன்னாடி வைப்பாங்கன்னு பார்த்தா கோமதி ஒரு சிரிப்போட வைக்க அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறேன்ற மாதிரி உட்கார்ந்துருக்காரு. பாண்டியன் தட்டுல எதுவும் வைக்காம அந்த தட்டை தாண்டி அரசிக்கும் சரவணனுக்கும் வைக்கிறாங்க கோமதி. பாண்டியன் கோமதி இந்த பக்கம் இருக்கவங்களை மாறி பார்த்துட்டு இருக்க. அம்மா அப்பா வெறுந்தட்டோடய உட்கார்ந்து இருக்காரு, பார்க்க பாவமா இருக்குன்ற மாதிரி அரசி பாக்குறாங்க. எல்லாருக்கும் பொரியல் வச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, சாம்பாரை போட்டு கிண்டிட்டு இருக்காங்க கோமதி. எல்லாருமே இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் யாரும் எதுவும் கேட்க தைரியம் இல்லாம அப்படியே இருக்காங்க. கோமதி எல்லாரையும் தென்னாவட்டா ஒரு பார்வை பார்த்துட்டு ஏய் நல்லா சாப்பிடுறீங்கிறாங்க அரசிய. இன்னும் கொஞ்சம் இந்தா அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாரும் திரு முழிக்கிறாங்க. பாண்டியனோட தட்டுல எதுவுமே இல்ல. அந்த பக்கம் கிராஸ் பண்ணி கரண்டி போனப்ப விழுந்த 1-2 பருக்கு தான் இருக்கு. பரிமாறி முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுங்க, என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதுதான் பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க அப்படின்னு ஓரக்கண்ணால பாண்டியனும் ஒரு பார்வை பார்த்துட்டு சந்தோஷமா சொல்றாங்க கோமதி. அத்தை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ராஜி பாக்குறாங்க. அம்மா அப்பா ஒருத்தர் இங்க உட்கார்ந்து இருக்காரு, இது உன் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சரவணனும் பாக்குறாரு. அடுத்து அவரோட தட்டை பார்க்க அதுல ஒரு 2-3 பருக்கு விழுந்து கிடக்கு. அடுத்து செம்ப நகர்த்தி வச்சுட்டு ஹாட் பாக்ஸை திறந்து சாப்பாடு எடுக்க டேய் என்னடா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்னு எடுக்கிறாரு சரவணன். வை நான் வைக்கிறேன், வை குடு அப்படின்னு கரண்டியை வாங்குற கோமதி சாதம் வைக்கவான்னு கேக்குறாங்க. அம்மா இல்ல அப்படின்னு அவர் சொல்ல அப்ப சாப்பிடுங்கிறாங்க கோமதி. எல்லாரும் திருன்னு முழிச்சுட்டு அமைதியா இருக்க ராஜி பாண்டியனோட தட்டை எடுத்து அதுல சாப்பாடு வச்சு பொரியல வைக்கிறாங்க. ரசத்தை மறந்துட்டு நான் போய் ரசம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தலையை ஒரு திருப்பிட்டு போறாங்க கோமதி. என்ன ரொம்ப டிஃபரெண்டா நடந்துக்கிறா, நான் இருக்கிறது அவ கண்ணுக்கு தெரியுதா இல்லையாங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்க. கிச்சனுக்கு வர்ற கோமதி மீனாவுக்கு கால் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை அப்படின்னு மீனா கேட்க ஏய் உங்க மாமாவை தவிர எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுனேன் அப்படின்னு கோமதி சொல்ல பெரிய சாதனை மாதிரி பாராட்டி சூப்பருங்கிறாங்க மீனா. அவருக்கு ராஜி தான் சாப்பாடு பரிமாறினா, ஆனா அவரு முகமே வாடிடுச்சுடி அப்படின்னு கோமதி ஃபீலிங்கோட சொல்ல ஏன் அத்தை அவரால் உங்க முகம் எத்தனை தடவை வாடி இருக்கு, நீங்க நாடகம் போடுறீங்கன்னு சொன்னார்ல அப்படின்னு மீனா உசுப்பி விட ஆமாங்கிறாங்க கோமதி. உங்களுக்கு என்ன ஆனாலும் கவலை இல்லைன்னு தானே இருந்தாரு அப்படின்னு மீனா ஏத்தி விட அப்படிங்கிறாங்க கோமதி. நீங்க பேசலான்னு போகும்போது உங்ககிட்ட பேசினாரா இல்ல அப்படின்னு மீனா கேட்க அப்படின்னு கொஞ்சமா ஏறிட்டு இருக்காங்க கோமதி. நீங்க கொடுத்த லவ் லெட்டரு அதுல முட்டையை மடிச்சு வேறொரு பொண்ணு கொடுத்தாரு, அதுவும் தெரிஞ்சு அப்படின்னு மீனா சொல்ல அப்படின்னு சுறுசுறுன்னு உச்சிக்கே போயிடுறாங்க கோமதி. அவருக்கெல்லாம் நீங்க பாவம் பார்க்கலாமா சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்க கோமதி பார்க்க அப்படின்னு சத்தமா சொல்ல வர்றவங்க அடக்கிட்டு பார்க்க மாட்டேன் நான் போனை வைக்கிறேன் சரியா அப்படின்னு அப்டேட்டை கொடுத்துட்டு போனை வைக்கிறாங்க கோமதி. ஓகே அத்தை இப்பதான் கொஞ்சமா வழிக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நிம்மதியா போனை வைக்கிறாங்க மீனா. கோமதி ரசத்தை கொண்டு வந்து வைக்க பாண்டியன் என்னாச்சு இவளுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்கா, திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்த உடனே படக்குன்னு பார்வையை வேற பக்கம் திருப்பிக்கிறாங்க கோமதி. அரசிமா வேற ஏதாவது வேணுமாமா அப்படின்னு மாஞ்சு கவனிக்கிறாங்க. இல்லம்மா வேண்டாங்கிறாங்க அரசி. எல்லாரும் சாப்பாட்டை விரல விட்டு அலைஞ்சிட்டு இருக்க என்ன பாக்குறீங்க, எல்லாரும் சாப்பிடுங்கன்றாங்க கோமதி. சரவணா உனக்கு இன்னொரு ஆம்லெட் வைக்கவான்னு கேட்க இல்லம்மா வேண்டாங்கிறாரு அவரு. என்னடா வளர்ற பையன், ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது, இந்த எடுத்துக்கோன்னு அதை எடுத்து நீட்ட அவரும் வேற வழி இல்லாம எடுத்துக்கிறாரு. உனக்குடான்னு கேட்க இல்ல வேண்டாமாங்கிறாரு கதிர். எல்லாருமே ரொம்ப அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்க. ராஜு கொஞ்சம் பயத்தோட பாக்குறாங்க. மாமா உங்களுக்கு எது வேணுமான்னு ராஜு கேட்க ஆஹா அப்படிங்கிற பாண்டியன் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னு ரொம்ப நேரம் யோசிக்கிறாரு. அடுத்து அப்படியே எழுந்திருக்க அப்பா என்னப்பா அதுக்குள்ள எழுந்திருச்சிட்டீங்க அப்படின்னு சரவணன் கேட்க இல்லடா எனக்கு பசி இல்ல அப்படிங்கிறாரு பாண்டியன். கோமதி மெதுவா அவரை பார்க்க என்னப்பா உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சரவணன் கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க சாப்பிடுங்க
அப்படின்னு பாண்டியன் எழுந்து போக எல்லாருமே கொஞ்சம் கலக்கமும் சங்கடமா பார்க்க கோமதியோட முகம் ரொம்பவே சங்கடமா இருக்கு. யாருமே சாப்பிடல, எல்லாரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. அண்ணே கடையில ஏதாவது நடந்துதானேங்கிறாரு கதிர். அப்பா ஏன் ரொம்ப டல்லாவே இருக்காரு அப்படின்னு கதிர் கேட்க, கடையில எதுவுமே நடக்கவே இல்லையடா அப்படின்னு சரவணன் சொல்ல கதிர் ரொம்ப யோசிக்கிறாரு. அரசி கோமதியை பார்க்க கோமதி பாண்டியன் போன திசையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த வீம்பை அப்படியே இழுத்து பிடிக்க போறாங்களா இல்ல போய் டொப்புன்னு விழுவ போறாங்களான்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.